அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என அழைத்த ட்ரம்ப் இரு தலைவர்களுக்கும் இடையே முற்றும் வார்த்தை போர். ரஷ்யா மீது பொருளாதார தடையை தீவிரப்படுத்தும் ஐரோப்பிய ஒன்றியம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என்று அழைத்துள்ளது இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சினையை ஆழப்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக கடந்த வாரம் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் தவிர்க்கப்பட்டுள்ளது என்ற விமர்சனத்தை ஜெலன்ஸ்கி முன்வைத்திருந்தார். மேலும் ட்ரம்ப் ரஷ்யாவால் நிர்வகிக்கப்படும் தவறான தகவல்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றும் ஜெலன்ஸ்கி விமர்சித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என்று அழைத்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடாவில் சவுதி அரேபியா நடத்திய முதலீட்டு மாநாட்டில் பேசிய ட்ரம்ப், ஜோ பைடனை ஒரு பிடிலை இசைப்பது போன்று இசைக்கவே ஜெலன்ஸ்கிக்கு திறமை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என்று அழைத்தது ஐரோப்பிய தலைவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியின் ஆட்சித்துறை தலைவர் ஓலாஃப் வால்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் தங்களின் கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளனர். அதிபர் ஜெலன்ஸ்கியின் ஜனநாயக மாண்பை புறக்கணித்து கருத்து தெரிவிப்பது மிகவும் தவறானது, அபாயகரமானதும் கூட என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தன்னுடைய ஆதரவை ஜெலன்ஸ்கிக்கு தெரிவிப்பதை உறுதி செய்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஜெலன்ஸ்கியை அலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார் ஸ்டார்மர். ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட உக்ரைன் தலைவரான ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு அளிப்பதாக பிரதமர் பேசியுள்ளார் என்று பிரிட்டன் அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். போர்க்காலங்களில் தேர்தல்களை ஒத்திவைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக உள்ளது. இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டனும் தேர்தலை நடத்தவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஜெலன்ஸ்கியின் 5 ஆண்டுகால ஆட்சியானது கடந்த ஆண்டு மே மாதத்தோடு முடிவுக்கு வந்தது. ஆனால் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பில் ஈடுபட்டது. அதனைத் தொடர்ந்து உக்ரைனில் இராணுவ சட்டம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. எனவே தேர்தல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டெர்சன் ட்ரம்பின் சர்வாதிகாரி எனும் வார்த்தை பிரயோகத்தை கடுமையாக சாடினார். ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்னலேனா பேர்பாக் ட்ரம்பின் விமர்சனத்தை அபத்தம் என்று கூறினார். உண்மையில் ஒரு ட்வீட் பதிவிடுவதற்கு பதிலாக உலக யதார்த்தத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்தால், ஐரோப்பாவில் சர்வாதிகாரத்தின் கீழ் வசிக்கும் ஐரோப்பிய மக்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். ரஷ்ய மக்களும் பெலாருஸ் மக்களும் தான் அவர்கள் என்று செய்தி நிறுவனத்திடம் கூறினார் அன்னலீனா. ஏற்கனவே ட்ரூத் சோசியல் எனும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் சர்வாதிகாரி என்று ஜெலன்ஸ்கியை விமர்சனம் செய்த ட்ரம்ப் மீண்டும் புளோரிடாவில் பேசும்போது அதே வார்த்தையை பிரயோகித்தார். அவர் தேர்தலை நடத்த மறுத்துவிட்டார். உக்ரைனில் தேர்தல் கருத்து கணிப்புகளில் அவர் மிகவும் பின்தங்கியுள்ளார். ஒவ்வொரு நகரமும் அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நீங்கள் எப்படி அதில் முன்னணியில் செயல்படக்கூடும் என்று ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார். உக்ரைனில் இருக்கும் அரிய தாது வளத்தை பெறுவதற்கான அவருடைய முயற்சி குறித்து மேற்கொண்டு பேசிய அவர், ஜெலன்ஸ்கியின் அரசு அந்த ஒப்பந்தத்தை உடைத்தது என்று கூறினார். ஏற்கனவே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஜெலன்ஸ்கி மோசமான பணியை செய்துள்ளார். அவருடைய நாடு தகர்க்கப்பட்டுள்ளது, பல லட்சக்கணக்கானவர்கள் தேவையின்றி இறந்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டதை அவரின் இந்த பேச்சு பிரதிபலித்தது. அதே நேரத்தில் அவர் அமெரிக்கா போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்யாவுடன் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றும் கூறினார். ஜெலன்ஸ்கியின் தவறான தகவல்கள் என்ற விமர்சனத்துக்கே ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்துள்ளார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா போர் தொடங்கிய பின் முதல் முறையாக செவ்வாய்க்கிழமை அன்று ரஷ்யா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் உயர்மட்ட ஆலோசனையை நடத்தினார்கள். உக்ரைனின் முன்னாள் பிரதமர் பேசும்போது, ஜெலன்ஸ்கி முழுமையாக சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிபர் தான் என்று கூறினார். மேலும் இராணுவ சட்டம் அமலில் இருக்கும் போது தேர்தல்களை எங்களால் நடத்த இயலாது என்று கூறினார். தற்போது உக்ரைனில் நடைபெற்று வரும் போருக்கு அந்த நாடுதான் காரணம் என்றும், புளோரிடாவில் செவ்வாய்க்கிழமை அன்று ட்ரம்ப் பேசியதுதான் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே வார்த்தை போர் ஏற்பட காரணமாக அமைந்தது. ஏமாற்றப்பட்டதாக உணரும் உக்ரைனியர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் செய்தி என்ன என்ற கேள்வியை எழுப்பும்போது
அதற்கு பதிலளித்த அவர், அவர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு தலைமை இல்லை என்று அவர்கள் வருத்தத்தில் உள்ளனர். ஆனால் 3 ஆண்டுகள் அவர்களுக்கு தலைமை இருந்தது. அதற்கு முன்பும் அவர்களிடம் தலைமை இருந்தது. இந்த பிரச்சனைக்கு மிக எளிதில் தீர்வு கண்டிருக்கலாம் என தெரிவித்தார். இதனை நீங்கள் ஆரம்பித்திருக்க கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஆனால் 2022ஆம் ஆண்டு புதின் தான் உக்ரைன் மீது படையெடுக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தார் என்பதை ட்ரம்ப் தெரிவிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை அன்று ட்ரம்பின் கருத்துக்களுக்கு பதிலளித்த ஜெலன்ஸ்கி, நாங்கள் திரிக்கப்பட்ட பல் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது ரஷ்யாவில் இருந்து வருகிறது. அனைத்து மரியாதைக்கும் உரிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தலைவராக தவறான தகவல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டார். தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா புடினுக்கு உதவி செய்கிறது என்றும் தான் நம்புவதாக ஜெலன்ஸ்கி கூறுகிறார். புடின் பக்கமாக அல்லது அமைதியின் பக்கமா என்ற இரண்டில் ஒன்றை தேர்வு செய்வதற்கான நிபந்தனையை உலக நாடுகள் சந்தித்தன என்றும் அதே நாளில் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இன்று அவர் உக்ரைனுக்கான அமெரிக்க தூதுவரான கெய்த் கெலோகை சந்திக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் அரிய தூதுவளங்களை அணுக மேற்கொண்ட ட்ரம்பின் முயற்சிகளையும் ஜெலன்ஸ்கி நிராகரித்தார். இதற்கு மாறாக எந்தவிதமான பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் அமெரிக்கா எங்களுக்கு வழங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் அதிபரை 4% மக்கள் மட்டுமே நம்புகின்றனர் என்றும் கூறி ஜெலன்ஸ்கிக்கு இருக்கும் புகழை ஒரு பிரச்சனையாக மாற்ற ட்ரம்ப் முயற்சி செய்துள்ளார். ஆனால் சமீபத்திய நடத்திய கருத்து கணிப்பில் உக்ரைனில் உள்ள 57% மக்கள் ஜெலன்ஸ்கியை நம்புவதாகவும் தெரிவித்தனர் என்று அறிக்கையை வெளியிட்டது. ட்ரூத் சோசியலில் ட்ரம்ப் புதன்கிழமை வெளியிட்ட பதிவில் ஐரோப்பாவையும் தாக்கி பேசியுள்ளார். உக்ரைனில் நடைபெறும் போர் நம்மை காட்டிலும் ஐரோப்பாவுக்கு தான் முக்கியமானது. நம்மை அதிலிருந்து பிரிக்க ஒரு பெரிய கடலே நடுவில் உள்ளது என்று கூறினார். மேலும் ஐரோப்பா அந்த பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட தவறிவிட்டது என்றும் கூறினார். இந்த வார்த்தை போருக்கு நடுவே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புடின் ட்ரம்பை மகிழ்ச்சியுடன் சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ச்சியாக ரஷ்யா மீது பொருளாதார தடை தீவிரப்படுத்தப்படும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா அலுமினியம் மற்றும் சட்டத்துக்கு புறம்பாக கச்சா எண்ணெயை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் கப்பல்களை குறிவைத்து இந்த பொருளாதார தடை செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. மேலும் ஸ்வெப்ட் பண பரிமாற்ற முறையில் இடம்பெற்றுள்ள ரஷ்ய வங்கிகளுக்கும் ஐரோப்பாவில் ஒளிபரப்பாகும் ரஷ்ய ஊடகங்களின் செயற்பாடுகளுக்கும் தடை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.